அது நான் சொல்ல முடியாது. இல்ல விளம்பரத்துல கொடுத்துட்டோமே உங்கள்கிட்ட. அரசின் சார்பாக இவ்வளவு ரூபாய் வழங்கப்படுகிறது, வேற எந்த கேள்வியும் கிடையாது. தலைவா இல்ல நீங்க வந்து ஏற்பாடை பார்த்துட்டு நீங்களா போடுறது அது நல்லா இருக்கும். இல்ல மேட்டு நாளைக்கு அவர் வந்து அறிவிக்கிறத நான் சொன்னேன்னா அது நல்லா இருக்கும். சரி சார், இல்லை மனச்சாட்சியோட சகோதரன் சொல்லுங்க. நானும் கலெக்டர் எல்லாருமா இருந்து பிரமாதமான புத்தக நிகழ்ச்சி வந்துட்டான். அதுக்கு பின்னுக்கு சும்மா ஆர்வ கோளாறுல சின்ன பள்ளி பிள்ளைகள் விளாண்டதெல்லாம் இதெல்லாம் வைரல் ஆகுமா? எனக்கு இதுதான் சொருகல்ன்றது, இதெல்லாம் சொருகல்லான கேள்வி. நான் வந்து கரெக்ட் டயத்துக்கு வந்தேன், எல்லாம் வந்தோம். புத்தக கண்காட்சி இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மிக பிரம்மாண்டமா ஏற்பாடு பண்ணி நடந்துச்சு. சார் தவறு செய்து இப்படிலாம் தப்பான கேள்வி கேட்காதுங்க. கிராமிய பாடலுக்கு இது இன்னைக்கு நேரத்தில் இல்லை, காலங்காலமாக கிராமிய பாடல் தான் பாடினதுலே ஒழிய இது எந்த விதமான இல்லை. நான் இருந்தேன், ஆட்சியர் இருந்தாங்க, மாநகராட்சி கமிஷனர் இருந்தாங்க, மேயர் இருந்தாங்க, எம்எல்ஏஸ் இருந்தாங்க, எல்லாம் இருந்தாங்க. நாங்கள் கடைசியாக வணக்கம் சொல்லி நன்றி சொல்லிட்டு போனதுக்கு பின்னுக்கு சில கலை நிகழ்ச்சி வந்து டெய்லி 2 மணி நேரம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. கலை நிகழ்ச்சி கிராம பாடல் தான் ஒழிய இதில் மதமும் இல்லை, சமுதாயமும் இல்லை, எந்த விதமானமும் இல்லை. நீங்கள்லாம் நம்ம பத்திரிகை துறையின் தொலைக்காட்சி நண்பர்கள் தயவு செய்து மதுரைக்கு பெருமை சேர்க்குற மாதிரி தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த நலத்திட்டம் கூட மதுரையில் எந்த சமுதாயமே எந்த கட்சியே கிடையாது. மக்கள்ன்ற முறையில் எல்லா மக்களுக்கும் தான், வறுமை கோட்டுக்கீழே இருக்க எல்லா மக்களுக்கும் தான் கொடுக்குறாரு. அதனால் நம்ம வந்து மதுரை பெருமையை சொல்லணுமே ஒழிய யாரோ ஒருத்தர் சொல்கிறன்றக்காக ஏதாவது தவறான செய்தியில் சொன்னால் நம்ம எல்லாருக்கும் தான் இது. நிச்சயமாக மதுரை வந்து அதுக்கு அப்பாற்பட்ட ஊருன்றது உங்களுக்கு தெரியும். மாமதுரைன்றது எல்லா சமுதாயமும் எல்லாரும் இருக்கக்கூடியது. நம்முடைய முதலமைச்சர் வந்து திராவிட மாடல்னும் போது எல்லாமே அதுக்குள்ளே அடக்கம். அதனால் சின்னவரும் வர்றாரு, அவர் கொடுக்க போகிறதுலையும் எந்த விதமான ஒரு பட்டாவில் கூட அரசியல் தலையீடு கிடையாது. எந்த நலத்திட்டத்திலையும் எங்களுடைய அரசு இல்லாமல் அதிகாரி பெருமக்களாக தேர்வு பண்ணி தான் செலெக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அது நாளை இது 9ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் அறிவிப்பாங்க. அதெல்லாம் எல்லாம் அவர் அறிவிப்பாங்க. எல்லா திட்டங்களையுமே அமைச்சர் அறிவிப்பாங்க. சரியா? அதான் நாளை கழிச்சு இங்கேயா இங்கே வர்றது ஒரு 22,000 to 23,000 பேர் வருவாங்க. உள்ள அரசு நலத்திட்டம் அதெல்லாம் எல்லா மாவட்ட நிர்வாகம் எல்லாம் பண்ணிக்குவாங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.